Hi my dear students, welcome back to the session. This is your master teacher Hema. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்பர் சிஸ்டம்ஸ் கிளாஸ் 9th ஓட cbse டாபிக் நம்பர் சிஸ்டம் தாங்க பார்க்க போறோம். போன செஷன்ல இன்ட்ரோடக்ஷன்ஸ் தான் கொடுத்தேன். இந்த செஷன்ல irrational நம்பர்ஸ்னா என்ன, irrationals எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த செஷன்ல இருக்கு. ஸோ இந்த செஷன் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஓகே, அண்ட் தென் போன செஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோங்கிறது குட்டி ரீகேப் போயிடலாம். ஓகே, என்ன பார்த்தோன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், ஹோல் நம்பர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், இன்டீஜர்ஸ் அப்படின்னு என்னென்னலாம் பார்த்தோம். நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குல்ல, இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ் எதால் டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் எல்லாமே என்னால் டினோட் பண்ணுவாங்க. நேச்சுரல் நம்பர் இஸ் டினோட்டட் பை n. And whole number is denoted by W and integer is denoted as Z. Okay, இதெல்லாமே தான் போன செஷன்ல பார்த்தோம். அப்போ வேற என்ன பார்த்தோம்னா டெசிமல் கேன் பி ஆஃப் 2 டைப். டெசிமல்ஸ் இருக்குல்ல, அது 2 டைப் இருக்கும். டெர்மினேட்டிங் இருக்கும் ஒன்று அண்ட் நான் டெர்மினேட்டிங்னு 2 டைப்ஸ் இருக்கும். சரியா? அண்ட் நான் டெர்மினேட்டிங்ல 2 டைப்பாக டிவைட் ஆகும். என்னன்னா ரெக்கரிங்னு டிவைட் ஆகும், நான் ரெக்கரிங்னு டிவைட் ஆகும். இப்போ கேட்பீங்க டெர்மினேட்டிங்னா என்ன மேம் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு போன செஷன் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். அண்ட் தென் டெர்மினேட்டிங்னா என்னன்னா, இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு டெசிமல்ஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறமா நம்பர்ஸ் வருதுல்ல, அது ஒரு அன்டில் டைம் வரைக்கும் ஸ்டாப் ஆகிடும். லைக் 0.25, 0.34 அப்படின்னு ஸ்டாப் ஆகிடும். சரியா? அதை டெர்மினேட்டிங்னு சொல்லுவாங்க. அதுவே நான் டெர்மினேட்டிங்னா பாயிண்ட்டுக்கு வர்ற அடுத்த நம்பர்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். லைக் 0.333, 3636 டாட் அப்படி போயிட்டே இருக்கிறது தான் நான் டெர்மினேட்டிங். நான் டெர்மினேட்டிங்லே 2 டைப் இருக்குன்னு சொன்னேன். என்ன இருக்குன்னு சொன்னேன்? ரெக்கரிங் ஒன்று இருக்குது அண்ட் நான் ரெக்கரிங்னு இருக்குது. ஓகே, ரெக்கரிங்னா என்ன சொன்னேன்? பாயிண்ட்டுக்கு வர்ற அடுத்த நம்பர்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். சரியா? ரெக்கரிங்க்கு வேற ஒரு பேர் இருக்கு. சரியா? ரிப்பீட்டிங்னு சொல்லுவாங்க அதாவது. அண்ட் நான் ரெக்கரிங்க்கு இன்னொரு பேர் இருக்கு, அதாவது நான் ரிப்பீட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ ரெக்கரிங்னா ரிப்பீட்டிங், நான் ரெக்கரிங்னா நான் ரிப்பீட்டிங். ஓகேயா? ஸோ நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங், நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் அப்படிங்கிறது 2 டைப்ஸ் இருக்கு. வேற என்ன பார்த்தோம்னா டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன சொன்னேன்னா டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங்காக இருந்தால் மட்டும்தான் அதாவது ரேஷனல் நம்பர்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. லைக் டெர்மினேட்டிங்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், 0.25. சரியா? அதை டெர்மினேட்டிங்காக கன்சிடர் பண்ணுவோம். சரியா? அதுவே நான் ரெக்கரிங்னு எடுத்துக்கிட்டா அதுதான் 0.333, அதெல்லாம் நான் டெர்மினேட்டிங்காக கன்சிடர் பண்ணுவோம். பட் ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க? டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் கூட இருக்கலாம். லைக் 0.333 அது கூட ரேஷனல் நம்பர்ஸ்குள்ளே தான் கன்சிடர் ஆகும். நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் தான் இர்ரேஷனல்ஸாக டிஃபைன்ட் ஆகும். இர்ரேஷனல்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்? லைக் √3, √5 அந்த மாதிரி வர்றது எல்லாமே இர்ரேஷனல் நம்பர்ஸ் பிகாஸ் தட் இஸ் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். அண்ட் ரேஷனல் நம்பர்ஸும் இர்ரேஷனலும் நம்பர்ஸ் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். ஓகேயா? அது ரெண்டுமே காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் ரியல் நம்பர். ஸோ சிம்பிளாக அவ்வளோதான், ஈஸியான டாபிக் தான். அண்ட் தென் இதோட எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன, ஹோல் நம்பர்ஸ்னா என்னன்னு சொன்னல. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த லைன் இருக்கும்ல, இங்கே இப்படி இருக்கும். லைக் -∞ to +∞ இருக்கும். இங்கே 0 இருக்கும். சரியா? இதுக்கு முன்னாடி எல்லாமே பாசிட்டிவ், இதுக்கு பின்னாடி எல்லாமே நெகட்டிவ் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுல, அதை தான் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன சொல்லுவீங்க? நேச்சுரல் நம்பர்ஸ். 1 to infinity இஸ் நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர்ஸ்னா என்னென்னா 0 to infinity இஸ் ஹோல் நம்பர். 0 வில் பி கன்சிடர்ட் ஆஸ் ஹோல் நம்பர். இன்டீஜர்ஸ்னா என்னென்னா -∞ to +∞ இஸ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குல்ல, அது என்ன ஃபார்மில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ரேஷனல் நம்பர்ஸ் எப்போவுமே P/Q ஃபார்மில் இருக்கும். அண்ட் Q
ஜீரோவா இருக்கவே கூடாது. ஓகேயா? வேற என்ன சொல்றாங்கன்னா the combinations of rational and irrational numbers is real number. இப்ப பார்த்தோம், அவ்வளோதான். சரியா? ரேஷனல் நம்பர் வந்து எப்பவுமே p/q ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குட்டி குவிஸ் மாதிரி பார்த்துக்கலாம். between two rational numbers there exist dash numbers of rational numbers. என்ன இதுக்கு ஆன்சர்? கமெண்ட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ between two rational numbers there exist a infinite numbers of rationals. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் இன்ஃபைனைட். எப்படி? டூ ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், இது 1 and 2 அப்படின்னா இருக்குன்னா வச்சுக்கோங்க, இதுக்கு நடுவில் வந்து இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க, பிட்வீன் டூ ரேஷனல் நம்பர்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேயா? அவ்வளோதான். ஒரு இன்னைக்கு நாம் என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். என்னென்ன படிக்க போகிறோம்னா, இன்ட்ரோடக்ஷன்ஸ் டு நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து போன செஷன்லேயே பார்த்து முடிச்சிட்டோம். இந்த செஷனில் வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அந்த நம்பர் லைன்ஸில் வந்து இர்ரேஷனல்ஸை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேயா? நெக்ஸ்ட் செஷனில் வந்து ஆப்ரேஷன்ஸ், லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த செஷன் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். அண்ட் இந்த செஷனுக்கு நடுவில் நிறைய குவிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஈஸியான வேலை வந்து உங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்க போகிறேன். ஓகேயா? வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்படின்னு என்ன மேம் அப்படின்னு கேட்பீங்க. லேர்னிங் அவுட்கம்ஸ்னால் என்னென்னா, இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம், இன்னைக்கு படித்து என்ன கற்றுக்க போகிறோம், அதுதான் லேர்னிங் அவுட்கம்ஸ். ஸோ இன்னைக்கு என்னென்ன கற்றுக்க போகிறோம்? இர்ரேஷனல் நம்பர்ஸ் கற்றுக்க போகிறோம். இர்ரேஷனல் நம்பர்ஸ் சொன்னால் நம்பர் லைன்ஸ். இது ரெண்டு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேயா? வாங்க போகலாம். லைக் நம்பர்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் p/q. என்ன சொன்னேன் ப்ரீவியஸ் செஷனில்? p/q நம்பர்ஸ் வந்து டினோட் ஆகிற என்ன நம்பர் இருந்தாலும் அதை வந்து ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? ஆமாம். தென் q வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது, அது ஒன்று சொன்னேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது p/q ஃபார்மில் இருக்கும். அண்ட் இது வந்து q வந்து இதில் q வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ரேஷ்னல் நம்பர்ஸ். யாராவது உங்ககிட்ட வந்துட்டு ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது வந்து p/q ஃபார்மில் இருக்கும் அண்ட் q வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகேயா? நெக்ஸ்ட் என்னென்னா, வேற ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம். டூ யூ திங்க் தேர் ஆர் அதர் நம்பர்ஸ் விச் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் அ p/q ஃபார்ம்? வேற நம்பர்ஸும் p/q ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், தீஸ் நம்பர்ஸ் ஆர் கால்ட் அஸ் இர்ரேஷனல் நம்பர்ஸ். சரியா? irrational numbers இருக்குல்ல, the number is called irrational if it cannot be written as p/q form. சரியா? rational numbers மட்டும் தான் p/q ஃபார்ம்ஸில் எழுதுவாங்க. irrational numbers வந்து p/q ஃபார்ம்ஸில் எழுத முடியாது. and p and q are integers and q should not be equal to 0ன்னு சொல்கிறாங்க. p/q ஃபார்மில் வந்து irrationals எழுதவே முடியாது. லைக் √2 எடுத்துக்கோங்க, √3 எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. லைக் √2 is 1.414. அதை வந்து நீங்கள் p/q ஃபார்ம்ஸில் மாற்ற முடியாது. பிகாஸ் இட் இஸ் non-terminating, non-recurring. நான்-ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். சரியா? நான்-ஸ்டாப்பாக பாயிண்ட்டுக்கு அப்புறமா போயிட்டே இருக்கும் அண்ட் non-recurring, ரிப்பீட் ஆகாமல் போயிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து p/q ஃபார்மில் எழுதுறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வாட் இஸ் இர்ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் ரேஷனல் நம்பர்ஸ்னு டவுட் இருக்கும். அண்ட் தென் ரேஷனல் நம்பர்ஸும் இர்ரேஷனல் நம்பர்ஸும் கம்பைன் ஆனால் டுகெதராக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அ ரியல் நம்பர். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணி எல்லா செஷனையும் முழுசாக ஸ்கிப் பண்ணி பார்க்காம ரிவைண்ட் பண்ணி பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஓகேயா? தென் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா லைக் இதுதான் √2, √5 அண்ட் √11 அண்டர் ரூட், அது எல்லாமே தான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இர்ரேஷனல் நம்பர்ஸ். தென் வேறு எதனா பார்க்கணுன்னா இன்னைக்கு ஒரு குவிஸ். இப்போ இன்னைக்கு நிறைய குவிஸ் தான் சால்வ் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரியே நடுவில் வந்து குவிஸஸ்ஸு, நிறைய கொஷின்ஸு, லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்குவாங்க இதில். ஸோ இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் த பேசிக் டாபிக்ஸ் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட். இது ஒன்று புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் படிப்படியாக எல்லா சாப்டர்ஸும் புரிஞ்சிக்க முடியும். ஸோ
ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கைஸ். வேற எவ்ரி irrational நம்பர் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்ரி irrational நம்பர் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸா இல்லை இன்டீஜரா? நீங்கள் தான் சொல்லணும் இல்லையா ஆமான்னு. சரியா? ஹோல் நம்பரா ரியல் நம்பரா என்ன இதோட ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்ரி irrational நம்பர் இஸ் கமெண்ட் பிலோ. சரியா? கமெண்ட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, எவ்ரி irrational நம்பர் இஸ் ரியல் நம்பர். சரியா? எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான் இருக்கும். நான் சொன்னேன்னா இல்லையா, ரேஷ்னல் நம்பர்ஸ் அண்ட் irrational நம்பர்ஸ் இஸ் த காம்பினேஷன். போத் டுகெதர் என்ன சொன்னேன்? ரியல் நம்பர்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ every irrational number is a real number. Okay, then all integers are irrational numbers னு கேக்குறாங்க. எல்லா இன்டீஜர்ஸும் irrational numbers அப்படின்னு கேக்குறாங்க. always true or always false or sometimes true or none of the above. என்ன வரும் இதோட ஆன்சர் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன வரும்னு. எவ்ரி இன்டீஜர்னா என்ன சொன்னேன் நான்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி தானே நான் இன்டீஜர்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு நடுவில் எல்லா நம்பர்ஸும் இர்ராஷ்னல்ஸா அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதுக்கு நடுவில் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், ரேஷ்னல் நம்பர்ஸ் எல்லா நம்பர்ஸும் வராங்க. ஸோ திஸ் குவெஷன் இஸ் ஃபால்ஸ், ஆல்வேஸ் ஃபால்ஸ். சரியா? ஆல் இன்டீஜர்ஸ் ஆர் நாட் irrational நம்பர்ஸ். ஆல் இன்டீஜர்ஸ்குள்ளே என்னென்ன வரும்? ரியல் நம்பர்ஸ், irrational நம்பர்ஸும் ரேஷ்னல் நம்பர்ஸ் சேர்ந்து தான் ரியல் நம்பர். ஓகே, பட் இன்டீஜர்ஸ்குள்ளே என்னென்ன வரும்னா நேச்சுரல் நம்பர்ஸ் வரும், ஹோல் நம்பர்ஸ் வரும், ரேஷ்னல் நம்பர்ஸ் அதுக்கு நடுவில் இன்டீஜர்ஸ்க்கு நடுவில் ரேஷ்னல் நம்பர்ஸ் வரும், irrational நம்பர்ஸ் வரும். எல்லாமே சேர்ந்தது தான் இன்டீஜர்ஸ். ஓகேயா? ஸோ ஆல்வேஸ் ஃபால்ஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இல்லைன்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ். Which of the following is not a irrational அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எல்லாத்துலேயும் எது irrational அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? எது irrationalஸாக இருக்கும்? which is not an irrationals அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ which of this following is rational அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இதுலேருந்து எது irrational இல்லை ரேஷ்னல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ √3 இஸ் உங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது தான். √2, √3, √5 எப்போவுமே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ √3 இஸ் irrational, ஸோ இட் இஸ் நாட் அன் ரேஷ்னல் நம்பர். √10 வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமா? இப்போ எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்படி எடுக்குவீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 5 and 5. ஸோ இது என்ன √2, √5ன்னு போடுவீங்க. ஸோ போத் ஆர் irrational numbers. ஸோ இது வந்து irrational numbers, திஸ் இஸ் நாட் எ ரேஷ்னல் நம்பர்ஸ். அதே √12க்கு எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், √12 இப்படி எடுத்திங்கன்னா 2 ஜா 6 and 2 ஜா 3 and 3 ஜா 1. ஸோ 2√3. ஸோ √3 வருது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ an irrational numbers. அதே 16க்கு எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் 4 4 ஜா 4 1 ஜா. ஸோ என்ன வந்துச்சு? 4 ஸ்கொயர். ஸோ ஆன்சர் திஸ் இஸ் ரியல் ரேஷ்னல் நம்பர். சாரி, திஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர். சரியா? இது வந்து irrational நம்பர் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஸ்கொயர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அட்லீஸ்ட் 1 to 10ஆவது ஸ்கொயர் தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் சொல்லிட்டே இருங்க என் கூட. 3 ஸ்கொயர் இஸ் 9, 4 ஸ்கொயர் இஸ் 16, 5 ஸ்கொயர் இஸ் 25, 6 இஸ் 36, 7 இஸ் 49 and 8 is 64, 9 is 81, 10 is 100 அப்படின்னு அது அட்லீஸ்ட் 10 வரைக்காவது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அந்த நேரத்தில் உட்காந்துட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு யோசிச்சுட்டா 8 8 ஜா என்ன, 6 6 ஜா என்ன, சரி 11 10 வரைக்கும் முடிச்ச அடுத்த நிமிஷம் 11 to 20 படித்து பாருங்கள். சரியா? 11 to 20யோட ஸ்கொயர் ரூட் படித்து பாருங்கள். அண்ட் இதோட சேர்த்து வந்து நான் காமனாக சொல்கிறேன் க்யூப்ஸும் படித்து வச்சுக்கோங்க. 1 க்யூப் என்ன, 2 க்யூப் என்ன, அட்லீஸ்ட் 10 வரைக்காவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அதான் ஆன்சர் இஸ் √16 thus not a irrational number. This is √16 is a rational numbers. அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஆமாவா இல்லையா? சிம்பிளாக இருந்துச்சு, புரிஞ்சிச்சின்னா கமெண்ட் செஷனில் தம்ஸ் அப் கொடுங்க, இல்லைன்னா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேயா? லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் மட்டும் பண்ணாமல் மறந்துடாதீங்க. ஓகேயா? தென் வேறு கொஷின் பார்க்கணுன்னா ஃபைண்ட் விச் ஆஃப் த வேரியபிள் XYZ இருக்குல்ல, ரிப்ரசன்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ் அண்ட் விச் irrational நம்பர்ஸ். சரியா? இதுலேருந்து எது ரேஷ்னல் எது irrationals அப்படின்னு கேட்குறாங்க.
So x square is equal to 5 is an irrational or rational numbers? யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்க. இட் இஸ் அன் irrational or rational numbers. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கா, இது எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட் வந்து இப்படி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ரூட் 5ஆக மாறிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 5. ஸோ திஸ் இஸ் அன் irrational numbers. அதுவே இது பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ y இஸ் ஈக்குவல் டு ரூட் 9. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9ன்னு சொன்னேன். ஆமாவா இல்லையா? ஆமாம். So இது is equal to 3. So this is irrational number, this is rational number. And இது பார்க்கும்போது இது z கன்வெர்ட் பண்ணும்போது வந்து இது ரூட்டில் போகும்போது இது ரேஷ்னல் நம்பர்ஸ் தான் வரும். லைக் இது எப்படி வரும்னா 0.2ன்னு வரும்னு நினைக்கிறேன். 0.2. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இது சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரேஷ்னல் நம்பர்ஸ்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் irrational numbers, second is rational numbers, and third is also a rational number. So answer will be A. First one rational இருந்துச்சா? No, this is not. So B1 பார்த்தீங்கன்னா irrational. First one irrational இருந்துச்சு. 2 and 3 are rational numbers. So this is correct. இது ரெண்டும் பார்க்க வேண்டியது அவசியமே இல்லை. பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. 1 and 3 are rational numbers. அப்படியா? 1 rational numbers-ஆ? இல்லை. This is an irrational number. First one is irrational numbers. And then இது பார்க்க 1 and 3 are irrational numbers. Third one irrational numbers-ஆ? இல்லை. Certain timeல ஸ்டாப் ஆயிடுச்சு. irrational numbers-னா என்ன சொன்னேன்னா non-terminating and non-recurring. இது terminating-ஆ இல்லை non-terminating-ஆன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. This is பாஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கப்புறமா தான் நான் பதிலே சொல்லுவேன். ஓகேயா? நான் பதில் சொல்கிறேன், கண்டினியூஸாக பதில் சொல்லிடுவேன். பட் உங்களுக்கு கிராஸ்ப் ஆகணும், சீக்கிரம் புரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் என்ன பதில் சொல்கிறேங்கிறது பாருங்கள். ஸோ 0.04 இஸ் டெர்மினேட்டிங் நம்பர் பிகாஸ் ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறமா நின்றுடுச்சு. பாயிண்ட் கண்டினியூஸ் ஆகலை. பாயிண்ட்டுக்கு அப்புறமா அடுத்த நம்பர்ஸ் வந்து 0.4லே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அ டெர்மினேட்டிங் நம்பர். ஓகேயா? So this is a rational number. So answer is irrational and 2 and 3 are rational numbers. அவ்வளோதாங்க. ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா இந்த கொஷின்ஸில் ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அகெயின் கூட எழுதிட்ட பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் irrational number, செகண்ட் அண்ட் தேர்ட் இஸ் rational numbers. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கணுன்னா assertion and reason கொஷின். சரியா? அசர்ஷன் கரெக்டாக இருக்கா, அதுக்கேற்ற ரீசன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா ரூட் 2 அண்ட் ரூட் 3 ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் irrational numbers அப்படின்னு கேட்குறாங்க. இது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் irrational numbers-ஆ? அப்படியா பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், போய் சொன்னேன். இது ரெண்டுமே irrational numbers பிகாஸ் இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட்டே இல்லை. இது ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் இல்லாதனால தீஸ் டூஸ் ஆர் irrational numbers. ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ கமெண்ட் பாக்ஸில் இல்லைன்னா பாஸ் பண்ணி நீங்களே பதில் சொல்லி பாருங்கள். irrational numbers-னால் நான் டெர்மினேட்டிங்கா இல்லை டெர்மினேட்டிங்கா அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ளவே பதில் சொல்லி பாருங்கள். இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே. ரீசன். அண்ட் irrational numbers can be expressed in the form of p/q. அப்படியா? irrational numbers p/q ஃபார்மில் பண்ணலாமா? நான் அப்படியே சொல்லி கொடுத்தேன். ரேஷ்னல் நம்பர்ஸ் மட்டும் தான் p/q ஃபார்மில் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் என்ன சொன்னேன்? இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் p/q அண்ட் q ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா? ஆமாம், தட்ஸ் த ஆன்சர். ஸோ ரீசன் வந்து தப்பு. ஸோ அசர்ஷன் இஸ் கரெக்ட், ரீசன் இஸ் ராங். ஸோ இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து irrational numbers. ஸோ பார்க்கலாம். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ. அப்படியா? அசர்ஷன் ட்ரூ, ரீசனும் ட்ரூவா? இல்லை, திஸ் இஸ் நாட் ராங். ஸோ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ. தப்பு. அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். எஸ், அசர்ஷன் வந்து ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். சி தான் கரெக்ட். ஏன்? அசர்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க பிகாஸ் இது ரெண்டுமே irrational number. ஸோ அசர்ஷன் வந்து டிக் போட்டுடுங்க. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? irrational can be expressed in the form of p/q. அப்படியா கற்று கொடுத்தா இல்லை. ஸோ அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ்.
இங்கே சொல்யூஷன் கூட இருக்குது, ரெஃபர் பண்ணுன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா புரிஞ்சுக்கோங்க. irrational numbers cannot be expressed in the form of p by q and q should not be equal to 0 where p and q are integers அப்படின்னு சொல்கிறாங்க. integers அப்படின்னா என்ன? இப்போதான் நான் சொல்லி கொடுத்தேன். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்தேன். இன்டீஜர்ஸ்னால் என்னென்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வருது இல்லை அந்த லைனில், நம்பர் லைனில் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இஸ் இன்டீஜர்ஸ். ஓகே, அதுக்கு நடுவில் வந்து என்னென்ன வரும்? இந்த பக்கம் நேச்சுரல் நம்பர்ஸ் வரும், 0 டு இன்ஃபினிட்டி ஹோல் நம்பர்ஸாக வரும், அப்புறமா ரேஷ்னல், இர்ரேஷ்னல் எல்லாமே அதுக்குள்ளே தான் கலந்து வரும். ஓகேயா? So the answer is assertion is true and reason is false. Okay. Next என்னன்னா doubt time. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், கமெண்ட் பாக்ஸில் போடுங்கோ. அண்ட் இந்த செஷனில் இல்லாமல் அடுத்த செஷனில் வந்து நான் உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணுறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் போடுங்க. எனிதிங், இட் கேன் பி அண்ட் சில்லி கொஷின்ஸ் ஆல்சோ. சில்லி டவுட் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் உங்களுக்கு டவுட் சால்வ் பண்ணுறேன். ஓகேயா? என்னன்னா pi is an irrational numbers. Mostly asked question, most commonly asked doubts. நிறைய பேர் இந்த டவுட் கேட்பாங்க, பைங்கிறது irrational நம்பர்ஸா இல்லை ரேஷ்னல் நம்பர்ஸா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. உங்ககிட்ட யாரோனா கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்கள். pi is an irrational number அப்படின்னு தான் சொல்லணும். Why? Because பையோட வேல்யூ என்ன? 22/7. இது PYQ ஃபார்மில் தான் இருக்குது மேம் அப்படின்னு சொல்லுவீங்க. இது வந்து ரேஷ்னல் நம்பர் தானே, ஏன் இது PYQ ஃபார்மில் இருக்கே, அப்புறமா Q வந்து 0வா இல்லையே, ஸோ இது ரேஷ்னல் நம்பர்ஸ் இல்லை. இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன வரும்னா 3.14 டாட் 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 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறமா இந்த நம்பரை வச்சு ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே இருந்துட்டு அண்ட் அதே நம்பர் ரிப்பீட் ஆகாமல் போச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் என்ன சொல்லுவோம்? நான் டெர்மினேட்டிங், நான் ரெக்கரிங்னு சொல்லுவோம். அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், காதில் கேட்டுக்கோங்க. இர்ரேஷ்னல் நம்பர்ஸை நான் டெர்மினேட்டிங், நான் ரெக்கரிங், அவ்வளோதான். ஸோ பை இஸ் அன் இர்ரேஷ்னல் நம்பர். எஸ், இஸ்ன்ட் பை இஸ் அன் இர்ரேஷ்னல் நம்பர்? எஸ் அப்படின்னு சொல்லி thumbs up. Which of the following number is irrationals அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சால்வ் பண்ணி நீங்கள் தான் பார்க்கணும். ஓகேயா? இதுலேருந்து எது irrational நம்பர்ஸ்ன்னு கேட்குறாங்க. இதுலேருந்து என்ன மேம் irrational நம்பர்ஸாக இருக்கும்? ஸோ √16 என்னென்ன எழுதுவீங்க? 4ன்னு எழுதுவீங்க. ஸோ 4 - 4 is 0. ஸோ இது எப்படி எழுதுவீங்கன்னா, இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 3 × 3 is 9 and plus 3√3 minus 3√3 and √3 is 3. So minus 3. So இது வந்து இப்படி கேன்சல் ஆகிடும். இது வந்து வரும்போது 6ன்னு வந்துச்சு. So this is also a rational number. B is also a rational number. A is also a rational numbers. C பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ √5 and 3 வந்து பிரிக்க முடியாது. √5 வந்துச்சு பாருங்கள். ஸோ this is an irrational numbers. அதுவே இதை நீங்கள் D பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், -√25 வந்து -5. 5ஓட ஸ்கொயர் என்ன சொன்னேன் நான்? 5 square is 25ன்னு சொன்னேன். ஸோ திஸ் இஸ் அன் ரேஷ்னல் நம்பர்ஸ். மிச்ச எல்லாமே A, B and D இஸ் ரேஷ்னல், C இஸ் irrational நம்பர்ஸ். சால்வ் பண்ணி பாருங்கள். நான் ஒன்றா போட்டிருக்கேன், புரிஞ்சிச்சுன்னா பாருங்கள். ஓகேயா? இல்லைன்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள். த ஆன்சர் C இஸ் அன் irrational நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ A is equal to √16 is equal -4 is equal to √16. எப்படி எழுதலாம்? 4 square is √16. ஸோ √16 வந்து 4ன்னு எழுதலாம். ஸோ 4 - 4 is equal to 0. ரேஷ்னல் நம்பர்ஸ். சேம் டிட்டோ அதே மாதிரி நான் எப்படி மல்டிப்ளை பண்ண பார்த்தீங்களா இல்லையா? அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஈக்குவல் டு வரும். ஸோ ஈக்குவல் டு 9 - 3. மேம் ஈக்குவல் டு போட்லையே, என்ன மேம் இப்படி பண்ணிட்டீங்க? அதோ பாருங்கள், ஈக்குவல் டு உங்களுக்காக போட்டாச்சு. ஸோ இது பண்ணும் போது 9 - 3ன்னு வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேயா? இது வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா √5ஓட வேல்யூ எடுத்துகிட்டு இது √5ஓட வேல்யூ எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட அது பாயிண்ட்டுக்கு அப்புறமா கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ
3 ப்ளஸ் இது √5 வேல்யூ போட்டாலே உங்களுக்கு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் பாயிண்ட்டுக்கு அப்புறமா. ஸோ இது வந்து இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ஓகேயா, வேறு கொஸ்டின் பார்க்கலாம். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் சொன்னால் நம்பர் லைன் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து புது டாபிக். இப்போ வரைக்கும் அடுத்து வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ், ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன, இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன, இதுக்கப்புறமா தான் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எப்படி எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே இதில் தான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நம்பர் லைன் இருக்குன்னா வச்சுக்கோங்க மேம், இதுதான் நம்பர் லைன், இது -∞, இது +∞ வச்சுக்கோங்களேன். இங்கே 0, இங்கே 1, இங்கே -1, -2 அப்படின்னு இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது. அதுவே 2-ஐ ரெப்ரசென்ட் பண்ண சொன்னாங்கன்னா ஈஸியாக நம்பர் லைனில் வந்து ஈஸியாக இதுதான் 2 அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிடுவாங்க. அதுவே √2-ஐ ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணுவீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதுக்கு நடுவில் தான் √2 வருது அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, அது இங்கே தான் கற்றுக் கொடுக்க போகிறேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, லெட்ஸ் ட்ரா அ லைன் ஆஃப் எனி லென்த் அண்ட் டேக் அ செக்மெண்ட் AB ஆஃப் 1 யூனிட். ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ஆஃப் எனி லென்த். சரியா, எனி லென்த் 0, தென் இங்கே 1, 0, 1, 2, 3 அப்படின்னு போயிடும். 0, 1 பாருங்க, இங்கே நானே ட்ரா பண்ணுறேன் பாருங்க. 0, 1, 2 and 3. இந்த பக்கம் -1, -2 and -3. இங்கே என்ன எடுத்திருக்காங்கன்னா A to B ஏதோ ஒன்று இப்படி லென்த் எடுத்திருக்காங்க. சரியா, ஸோ யூனிட் 1 லென்த் எடுத்துட்டாங்க. A to Bக்கு நடுவில் வந்து யூனிட் 1ஓட லென்த்து நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரா அ பர்பெண்டிகுலர் ஆஃப் லென்த் 1 யூனிட் அட் பாயிண்ட் பின்னு சொல்கிறாங்க. ஏக்கும் பி இப்போ 1 யூனிட் எடுத்தாச்சுல, இப்போது பியில் இருந்து என்ன பண்ணணும்னா பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணணும். பர்பெண்டிகுலர்னா என்ன, பர்பெண்டிகுலரோட ஆங்கிள் என்ன, 90 டிகிரி இஸ் த ஆங்கிள் ஃபார் த பர்பெண்டிகுலர். ஸோ இது என்ன, இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இது வந்து 90 டிகிரியாக இருக்கும். சரியா, ஸோ இங்கேருந்து A to B 1 யூனிட் அண்ட் 1 யூனிட் ஃப்ரம் B பர்பெண்டிகுலர் டு B அப்படின்னு எடுக்கணும். தென் இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருந்துச்சு, A to B யூனிட் 1 லென்த் ட்ரா பண்ண சொன்னாங்க. அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன சொன்னாங்கன்னா பிலேருந்து பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ண சொன்னாங்க. தென் ட்ரா பண்ண அடுத்த செகண்ட் ஸ்டெப் 3 என்னென்னா ஜாயின் AC. இப்போ ட்ரா பண்ணிங்க பாருங்கள் பர்பெண்டிகுலர், அதை சியாக கன்சிடர் பண்ணிவிட்டு ஏசியவை ஜாயின் பண்ணிடணும். ஓகேயா, இதுதான் தேர்ட் ஸ்டெப். இது ஜாயின் பண்ணுறதுக்கு அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் கிடைச்சிடுச்சு. என்ன ட்ரையாங்கிள், பித்தகோரஸ் ட்ரையாங்கிள். பித்தகோரஸ் ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைபோடெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பர்பெண்டிகுலர் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலாஸ் ஃபார் பித்தகோரஸ் தியரம். இது வந்து எப்பவுமே கேட்குற கொஷின். இது வந்து போக போக இது வந்து சிலபஸில் வரும். நான் உங்களுக்கு இப்போவே சொல்கிறேன்னா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக போயிடும். படிக்க 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 வந்து ஈஸியாக போயிடும். ஸோ ஏபி வந்து 1 யூனிட், பிசி வந்து 1 யூனிட், இது ஜாயின் பண்ணோடனே ஏசி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ √2 எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது √2 எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. இது √2. ஸோ ஹைப்போடெனியஸ் இதுதான். ஸோ ஹைப்போடெனியஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 + 1 is 2ன்னு கிடச்சிச்சு. ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஹைப்போடெனியஸ் இஸ் ஈக்குவல் டு √2. ஸோ √2 கிடச்சிருச்சு. இது ஒன் வே ஆஃப் சால்விங் திஸ் கொஷின். அனதர் வே எப்படின்னா, கம்பஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கம்பஸ் வச்சு எப்படி மேம் சால்வ் பண்ணுறது, எப்படி மேம் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் டேக் ஏசி as ரேடியஸ். இப்படி கம்பஸ் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், இப்படி கம்பஸ் இருக்கும். சரியா, இந்த இடத்துல பென் இருக்கும், இந்த இடத்துல நீடல் இருக்கும். ஸோ ஏயும் சிக்கு வந்து ரேடியஸாக இப்படி எடுத்துக்கிட்டு அண்ட் தென் என்ன பண்ண சொல்லிருக்கிறாங்க, கீப் த பாயிண்டர் அட் ஏ அண்ட் தென் ட்ரா த ஆர்க் ஆன் அ நம்பர் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏயும் சிக்கு வந்து இந்த ரேடியஸாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து இப்படி ஏயை வந்து பாயிண்டராக வச்சுக்கிட்டு இப்படி வந்து ஆர்க் வரைய சொல்லியிருக்காங்க. என் கூடவே வரைஞ்சி பாருங்கள். ஏயும் பி லென்த்தாக ரேடியஸாக எடுத்துக்கிட்டு ஏக்கு மேலே வச்சுட்டு இங்கேருந்து ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க்கு கிடைக்கும். சரியா, அது என்னன்னா, இது √2 நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இங்கே கீழே √2 கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதுதான் √2. இந்த லென்த் இருக்குல்ல கீழே, அதுதான் √2. சரியா, இது ஈஸியாக பித்தகோரஸ் தியரம்ல ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. பட் கீழே இருக்கிறது இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நம்பர் லைனில் இப்படி ஏபியும் வந்து ரேடியஸாக எடுத்துக்கிட்டு ஏ பாயிண்டராக வச்சுக்கிட்டு ஆர்க் வரையணும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப் 4.
ஸோ என் கூட ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் 1 என்ன சொன்னேன்னா, ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிக்கோங்க. நம்பர் லைன் வரைஞ்சிட்டு ஏயும் பி 2 பாயிண்டர் எடுத்துக்கிட்டு 1 யூனிட் இருக்கணும். ஏயும் பிக்கு வந்து 1 யூனிட் இருக்கணும். தென் 1 யூனிட் எடுத்த அடுத்த செகண்ட் பிலேருந்து பர்பெண்டிகுலர் 1 யூனிட் எடுக்கணும். தென் ஏயும் சியும் ஜாயின் பண்ணணும். ஸோ ஏயும் சியும் ஜாயின் பண்ணும்போது ஏசியோட லென்த் வந்து √2 கிடைக்கும். எப்படி? பித்தகரஸ் தியரமில் நம்மளுக்கு √2 கிடைச்சிச்சு. ஹைப்போடெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பர்பெண்டிகுலர் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர். ஓகே, இது √2 வந்து இப்படி கிடைச்சிருச்சு. பேஸில் எப்படி √2 கண்டுபிடிப்பீங்கன்னா, ஏயும் பியை வந்து ரேடியஸாக எடுத்துக்கிட்டு, ஏயும் சியை வந்து ரேடியஸாக எடுத்துக்கிட்டு அண்ட் தென் ஏ பாயிண்டராக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஆர்க் வரையணும். சரியா? வரைஞ்சிங்கன்னா கீழே இருக்கிற பேஸ் வந்து உங்களுக்கு √2 நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, இந்த √2 வந்து ஈஸி. போக போக √3யோடதும் கண்டுபிடிக்க சொல்லலாம், √6, √17 எது வேணாலும் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ யூ ஷுட் பி கேப்பபிள் இனஃப் டு சால்வ் தட் கொஷன். ஸோ ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணி பாருங்கள், ஒன்று ஒன்றா எடுத்து பண்ணி பாருங்கள். ஓகேயா? ஒரு கொஷன் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து √2 கற்றுக் கொடுத்துட்டேன். சரியா? இப்போது நீங்கள் √3 எப்படி நம்பர் லைனில் வருவீங்க அப்படின்னு நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அண்ட் தென் பாஸ் பண்ணி ட்ரா பண்ணி பாருங்கள். சரியா? நான் டைம் கொடுக்குறதோட நீங்கள் என்ன பண்ணலாம், நான் டைம் கொடுத்தா வேஸ்ட்டு தான் ஆக போகுது டைம். சரியா? ஸோ என்ன பண்ணணுன்னா பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு நம்பர் லைன் வரைஞ்சிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரா பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன், அதே மாதிரி ட்ரா பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிக்கோங்க. தென் என்ன பண்ண சொன்னேன், யூனிட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதிலே நான் சொல்கிறேன் பாருங்கள். திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ் ஆன்சர். ஸோ இதை வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பாஸ் பண்ணி ட்ரா பண்ணி பார்த்துட்டு இதை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 யூனிட் எடுத்துக்க சொல்லிக்கிட்டாங்க அண்ட் தென் இங்கே இருந்து 1 யூனிட் எடுக்க சொல்லிட்டாங்க. சரியா? இது நம்மளுக்கு √2 கிடைச்சிருச்சு, அது ஓகே ஃபைன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா √2 கிடைச்சிருச்சு, 1 ஓகே. இப்போது பிலேருந்து பர்பெண்டிகுலர் வரையணும். இப்படி தாங்க √3 கண்டுபிடிக்க முடியும். இப்போ √3 கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ √5 எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா அகெயின் சிலேருந்து பர்பெண்டிகுலர் வரையணும். அப்படி வரைஞ்சிட்டே போனால் தான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா கிடைக்கும். சரியா? ஸோ பிலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ பர்பெண்டிகுலர்னா திஸ் இஸ் த 90 டிகிரி. இதுக்கும் வந்து 90 டிகிரியாக இருக்கும். சரியா? தென் இருங்க, இது 1 யூனிட் அண்ட் திஸ் இஸ் √2 ஆயிடுச்சா? இங்கேருந்து 1 யூனிட் பர்பெண்டிகுலர் வரைஞ்சிட்டு இந்த ஓவையும் சியை வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து √3 கிடைச்சிடும். மேம் இங்கே கண்டுபிடிச்சிட்டிங்க, கீழே எப்படி மேம் √3 கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஓவும் சியோவை ரேடியஸாக எடுத்துக்கணும். ஸோ ரேடியஸாக எப்படி எடுக்கணும், ஓ இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓசி வந்து ரேடியஸாக இப்படி எடுத்துக்கிட்டு அண்ட் தென் அங்கேருந்து இது ஓ, இது சி. சரியா? இது சி. ஓவும் சிக்கு வந்து இப்படி ஆர்க்கு வரையணும், நம்பர் லைனை டச் ஆகிற மாதிரி ஆர்க்கு வரையணும். ஸோ ஓசி வந்து √3, தென் சிலேருந்து இப்படி ஆர்க்கு வரைஞ்சிங்கன்னா கீழே இருக்கிறது √3. ஓகேயா? ஸோ சிம்பிளா? இதே மாதிரி √6க்கு வரைஞ்சி பாருங்கள். திஸ் இஸ் த ஹோம்ஒர்க் ஃபார் யூ. √6க்கு வரைஞ்சி பாருங்கள். இது ஒன்று மட்டும் வரைஞ்சி பாருங்கள். சரியா? லாஸ்ட்டில் வந்து நான் ஆன்சர் காமிச்சிருவேன், √6ஓட ஆன்சர். பட் இது வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். இது ரெஃபரன்ஸ்க்கு ஆன்சராக வச்சுக்கிட்டு ட்ரா பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக இது √6 வருதா இல்லையா அப்படின்னு ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகேயா? ஐ ஹோப் உங்களுக்கு √2வும் புரிஞ்சிருக்கும், √3யும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? போகலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா லொக்கேட் √17 ஆன நம்பர் லைனுன்னு சொல்லியிருக்காங்க. √6 வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். இது ஸோ √17 நீங்கள் தான் வரையணும். சரியா? √17 வந்து இப்போ ட்ரா பண்ணி பாருங்கள், பாஸ் பண்ணி ட்ரா பண்ணி பாருங்கள். எப்படி ட்ரா பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் மைண்டை பிரெயினை வாஷ் பண்ணி இல்லை போடுங்க. எல்லாத்தையும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் √17க்குள்ளே போடுங்க. சரியா? இது எப்படி ட்ரா பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிட்டிங்களா? √17 வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்குது? √16 ஐ மீன் 4 ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்குது. சரியா? ஸோ 4க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால 4 யூனிட் எடுக்கணும். கீழே
இங்கே பார்த்தீங்களா 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் அண்ட் 4 யூனிட் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவும் சிக்கு வந்து 4 யூனிட் பிகாஸ் இது √17ங்கிறது 4 கிட்ட வருது. ஸோ இது வந்து 4 யூனிட் எடுத்துட்டு தென் ஏவும் பியும் வந்து 1 யூனிட் எடுக்கணும். ஏலேருந்து பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பர்பெண்டிகுலர் எப்படி ட்ரா பண்ணுவீங்க? ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ஒரு ஸ்கேல் வச்சுட்டு சைன்னு ஒரு லைன் இழுத்துடுவீங்க. அப் டு 1 யூனிட் வரைக்கும் லைன் இழுத்துப்பீங்க. இங்கே 4 யூனிட் இருக்கா? ஸோ இந்த பார்ட் என்னவா இருக்கும்னா 1/4 இருக்கும். 1/4 1/4 1/4. ஸோ டோட்டல் இஸ் 1 அப்படின்னு கன்சிடர் ஆகலாம். இல்லைன்னா 4 யூனிட். இது 4 யூனிட், இங்கே இருக்கிறது 1 யூனிட். 4 யூனிட் 1 யூனிட் எடுத்துட்டு அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிறதையும் இதையும் ஜாயின் பண்ணணும். ஸோ ஓயும் பியும் ஜாயின் பண்ணிட்டு என்ன கிடைக்கும் உங்களுக்குன்னா, இதுவே நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹைப்பர்டெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் பர்பெண்டிகுலர் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர். பர்பெண்டிகுலர் என்ன? பர்பெண்டிகுலர்னா இதுதான் பர்பெண்டிகுலர். பிகாஸ் செங்குத்தா நின்றுட்டு இருக்குல்ல, அதை வந்து பர்பெண்டிகுலர்னு சொல்லுவாங்க. பேஸ் என்ன சொல்வீங்க? பேஸ்மெண்ட். ஸோ வடிவேலோட காமெடி தெரியும்ல, வடிவேலோட காமெடியா யார் காமெடி? லைக் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு பில்டிங் வீக்கு அப்படின்னு எதுவும் சொல்லுவாங்கள்ல. பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கா? பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ திஸ் இஸ் பேஸ் அண்ட் திஸ் இஸ் பர்பெண்டிகுலர். ஸோ பர்பெண்டிகுலர் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஸ்கொயர். ஸோ பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஸ்கொயர். ஸோ என்ன வந்துச்சு? 1 + 16. ஸோ 17ன்னு வந்துச்சு. ஸோ ஹைப்பர்டெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ ஹைப்பர்டெனியஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா வரும்? √17 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஆமாவா இல்லையா? ஸோ நம்மளுக்கு லொக்கேட் 17ங்கிறது வந்து இந்த சைடிலேருந்து கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து நம்பர் லைனில் லொக்கேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் லைனில் எப்படி லொக்கேட் பண்ணுவீங்க அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன சொன்னேன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ ஓயும் பியோவை ரேடியஸாக எடுத்துக்கிட்டு இந்த சைட் பாயிண்டரை வச்சுக்கிட்டு, ஓவில் பாயிண்டர் வச்சுக்கிட்டு, பியில் பென்சில் வச்சுக்கிட்டு, அதான் சொல்லுவாங்கள்ல கையில் ரப்பர் பேண்டு போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு எப்படிரா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான். ஓவில் பாயிண்டரை வச்சுக்கிட்டு பியில் பென்சிலை வச்சுக்கிட்டு இங்கேருந்து இப்படி ஒரு ஆர்க் வந்துச்சுன்னா உங்களுக்கு √17 கிடைக்கும். ஸோ நீங்கள் சொல்லணும் எப்படிரா அப்படின்னு சொல்லுமா இல்லையா? ஸோ ஓ அண்ட் பி வந்து √17, ஓவும் பிக்கு வந்து இப்படி பாயிண்டர் வச்சுட்டு கீழேருந்து இப்படி இழுக்கணும். ஸோ இழுத்திங்கன்னா கீழே நம்பர் லைனில் வந்து உங்களுக்கு √17 வந்து கிடைச்சிடும். ஸோ சிம்பிளா, ஈஸியா, அவ்வளோதான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் தேவையே இல்லை. மேத்ஸுங்கிறது ஸ்மார்ட் ஒர்க்குங்க. ஹார்ட் ஒர்க் எப்போ பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணும் போது மட்டும்தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் வந்து மேத்ஸை வந்து ப்ராக்டிஸே பண்ணி பார்க்க மாட்டீங்க. இந்த செஷன் கூட முழுசாக அப்படியே கண்ணில் பார்த்து அப்படி ஸ்கிப் பண்ணி இல்லை பாஸ் பண்ணி அப்படியே போயிட்டே இருப்பீங்க. இந்த செஷன் வந்து முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த செஷன் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தென் நான் நான் உங்களுக்காக போடுறேன்ல. ஸோ நீங்கள் ஏன் உங்களுக்காக நீங்களே போட மாட்டேங்கிறீங்க? ஸோ நீங்களும் போட்டு பார்க்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட். மேத்ஸில் வந்து எப்போவுமே இந்த கோட்ஸ், இந்த தாட்ஸ் வந்து எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் மேத்ஸ் உங்களுக்கு புரியும். சரியா கைஸ்? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஹார்ட் கொஷனும் ஈஸி கொஷனும் ஒன்ஸ் ட்வைஸ் சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. ஈஸி கொஷன்னா ஒன்ஸ் சால்வ் பண்ணி பாருங்கள். ஹார்டான கொஷன்னா ஒன்ஸ் சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஒன்ஸ் ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரியும். மேத்ஸுங்கிறது பார்த்தா புரியவே புரியாது. கையால் போட்டு பார்க்கணும். ஒன்று ஒன்றா போட்டு பார்த்தா மட்டும்தான் ஸ்டெப்பு, இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது, இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது அப்படின்னு தெரியும். இப்போ இங்கிலீஷ் எல்லாம் மக் அடிக்குவீங்க. நிறைய பேர் பேராஸ் எல்லாம் மக் அடிப்பீங்களே. இதுக்கு அடுத்த லைன் இதுதான், இதுக்கு அடுத்த சென்டென்ஸ் இதுதான், ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறமா இதுதான் அப்படின்னு மக் அடிக்கிறீங்களா? அந்த மாதிரி தான் இந்த மக்கை அடிக்கக்கூடாது. ஸ்டெப் வைஸாக நீங்கள் தான் புரிஞ்சு போடணும். மேத்ஸ் வந்து மக் அடித்தா நோ யூஸ் கைஸ். ஸோ படிக்கணும். சரியா? டஸ் ஆல் ரூட் நம்பர்ஸ் ஆர் இர்ரேஷ்னல் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா ரூட் நம்பர்ஸும் இர்ரேஷ்னல்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்பீங்க √2 √3 √4 √5 அண்ட் டில் √9 கூட வச்சுக்கோங்க, √10 அப்படின்னு இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே இர்ரேஷ்னல் நம்பர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. இர்ரேஷ்னல் நம்பர்ஸா? நான் அப்படியே சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. எல்லாமே இர்ரேஷ்னல் நம்பர்ஸாக கன்சிடர் ஆகாது.
Root 2 is irrational number, root 3 is irrational number, root 4 is rational numbers, root 5 is irrational numbers and root 9 is rational numbers. Why? இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஸோ இதெல்லாம் irrational numbers-ஆ கன்சிடர் ஆகும். எதுக்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் இல்லையோ அதெல்லாம் irrational numbers-ன்னு கன்சிடர் ஆகும். ஸோ எதுக்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் இருக்குது? ரூட் 4க்கு ஸ்கொயர் ரூட் இருக்குது, 1க்கு ஸ்கொயர் ரூட் இருக்குது, 9க்கு ஸ்கொயர் ரூட் இருக்குது, 16க்கு இருக்குது, 25க்கு இருக்குது, 36க்கு இருக்குது, 36, 49, 64, 81, 100 இந்த எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ அந்த ரூட்டில் இருக்க அந்த 10 நம்பர் சொன்னல அது எல்லாமே ரேஷ்னல் நம்பர்ஸாக கன்சிடர் ஆகும். மிச்சம் எல்லாமே இர்ரேஷ்னல் நம்பர்ஸில் கன்சிடர் ஆகும். மிச்சம் எல்லா ரூட்ஸும் இர்ரேஷ்னல்ஸ் தாங்க. ஓகேயா? எக்ஸாம்பிள்ஸ்க்கு இங்கே எழுதியிருக்கேன். வாட் அண்ட் ஆல் ஆர் இர்ரேஷ்னல்ஸ், வாட் அண்ட் ஆல் ஆர் ரேஷ்னல்ஸ் அப்படின்னு எல்லாமே எழுதியிருக்கேன். அண்ட் ஒன் மோர், ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் ரெண்டுமே சேர்ந்தது தாங்க ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரியல் நம்பர்ஸ்ன்னு யாருன்னா கேட்டாங்கன்னா ரேஷ்னலும் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் சேர்ந்தது தான் மேம் ரியல் நம்பர் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? எப்போவுமே புரிஞ்சு படித்தா மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். All square roots of natural numbers other than a perfect square are irrational numbers. இதுதான் இவ்வளோ நேரமாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஓகேயா? ஒரு குவிஸ் டைம், குட்டி குவிஸ் போயிட்டு வரலாம். குட்டி கொஷின்ஸ், நிறைய கொஷின்ஸ் பார்த்துட்டு இப்போ வரைக்கும். இது வந்து ஸ்மால் குவிஸஸ். சரியா? இது வந்து மேக்ஸிமமாக கேட்குற கொஷின்ஸ். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு கேட்குறாங்க. எது இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் இல்லை ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பை இப்போ தான் பார்த்தோம், திஸ் இஸ் இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ இந்த தூக்கிடுங்க, அப்படியே தூக்கி போட்டுருங்க. ஸோ ஏ என்னது? திஸ் இஸ் ஆல்சோ இர்ரேஷ்னல் நம்பர். ரூட் 2 தூக்கி போட்டுருங்க. இப்போ வேறு என்ன இருக்குது? டி இருக்குது, சி இருக்குது. சிக்கில் என்ன பார்த்தீங்கன்னா இது நான் டெர்மினேட்டிங், திஸ் இஸ் ஆல்சோ நான் டெர்மினேட்டிங். ஏன் டாட் வருது, டாட் வருது. ஆனால் ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கும் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கும் நான் என்ன சொன்னேன்னா இது வந்து டெர்மினேட்டிங்காக இருக்கும். டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் அப்படின்னு சொன்னேன். ரெக்கரிங்னா ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதுவே இர்ரேஷ்னலுக்கு என்ன சொன்னேன்னா நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இது வந்து எப்படின்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ப்ளஸ் டெர்மினேட்டிங்காக இருக்குது. சரியா? போயிட்டே இருக்கும். பட் இது வந்து ரெக்கரிங், ரிப்பீட் ஆகுது நம்பர். ஸோ 0.777 is a rational number but 0.401400 because it is not repeating. சரியா? ரிப்பீட் ஆகாத காரணத்தினால டி வந்து irrationals. ஸோ A is irrational, B is irrational, D is irrational. மிச்சம் இருக்கிறது ஒன்று C. ஸோ C is rational numbers. ஓகேயா? வேறு? ஸோ ஆன்சர் C is the answer for this question. Note this down or copy. Anything you want to do. Okay? Which of the following is irrational? Again இதுதான் கேட்குறாங்க. இதுலேருந்து எது irrationals அப்படின்னு கேட்குறாங்க. போன கொஸ்டினில் வந்து எது rationals அப்படின்னு கேட்டாங்க. இதில் என்னென்னா எது irrationals அப்படின்னு கேட்குறாங்க. ரூட் 4 எப்படி எழுதலாம்? 2 எழுதலாம். ரூட் 9 வந்து 3 எழுதலாம். ஸோ இது வந்து P/Q ஃபார்மில் ஆயிடுச்சு. Q வந்து நாட் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர். பட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? எது irrational நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரூட்டில் இருக்குது. ரூட் 2ஓட ஸ்கொயர் ரூட்டே இல்லை. ஸோ மேம் இது இர்ரேஷ்னல் நம்பர்ஸா அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட் படுவீங்க. ஸோ இது பிஏ பார்த்தோன்னே என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகாமலே டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இதுதான் மேஜர் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட் பண்ணுறது. ஸோ வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். 2 வந்து 12 வந்து இப்படி ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பண்ணும்போது 2 6 அண்ட் தென் 2 3 தென் 3 1 இப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா 2 ஸ்கொயர் ரூட் பார்க்கும்போது 2 பார்க்கணும். ஸோ 2 2 இருக்கிறதுனால ஒரு 2 எழுதிட்டு ஒரு 3 இருக்கிறதுனால இது ரூட் 3 மாற்றிக்கணும். ஸோ நம்மளுக்கு ரூட் 12 எப்படி எழுதலாம்? நாம 2 ரூட் 3ன்னு எழுதலாம். ஸோ இது எப்படி எழுதுவீங்க? 2 ரூட் 3/3ன்னு எழுதுவீங்க. ஐ மீன் ரூட் 3. ஸோ ரூட் 3 கேன்சல். ஸோ மிச்சம் இருக்கிறது என்ன நம்மளுக்கு கிடைச்சிச்சு? 2. ஸோ option B is also our rational numbers. சால்வ் பண்ணி பாருங்க guys. இது வந்து எல்லாமே காமனாக மிஸ்டேக் பண்ணுறது. இந்த கொஷின்ஸ் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஏன்னா ரூட் 12ங்கிறது ஸ்கொயர் ரூட் இல்லை. பட் அப்போ கூட நீங்கள் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போட்டு
கேன்சல் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கிற டினாமினேட்டர் ரூட்லேருந்து எடுத்துகிட்டு மேலே இருக்கிறது p/q ஃபார்மில் மாற்றிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஈவன் தட் ஆல்சோ பிகம்ஸ் அ ரேஷ்னல் நம்பர். சால்வ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். இப்போ ரூட் 81 பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 9 ஸ்கொயர் தான் ரூட் 81. ஸோ இதுக்கும் 9 கிடச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் ரேஷ்னல் நம்பர், திஸ் இஸ் ரேஷ்னல் நம்பர், திஸ் இஸ் ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ ரூட் 7க்கு மட்டும் தான் எதுவுமே இல்லை. என்ன இல்லை? எந்த ரூட் ஸ்கொயர் ரூட்டும் இல்லை, சால்வும் பண்ண முடியாது. இது வந்து எப்படி ஆகும்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் அப்படின்னு போகும். ரிப்பீட் ஆகாமல் போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ irrational number. So answer C is the answer for this question. Next என்ன பார்க்கணும்னா assertion and reasoning questions. ஓகேயா, இதில் என்ன assertion கேட்டிருக்காங்கன்னா 22/7 is a rational number அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, p/q ஃபார்மில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவீங்க, assertion ட்ரூன்னு போட்டுருவீங்க. தட்ஸ் நாட் கரெக்ட். இது வந்து ட்ரூ இல்லை. பை வேல்யூ தாங்க 22/7. பைங்கிறது ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு நான் கற்றுக் கொடுத்தேன்னா பை இஸ் அன் irrational number. ஸோ 22/7 இஸ் அ irrational number. இட் இஸ் நாட் அ ரேஷ்னல் நம்பர். ஸோ assertion இஸ் ஃபால்ஸ். சரியா, ஃபால்ஸ்ன்னு நாம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். ரீசன் பாருங்க, பை இஸ் அன் irrational நம்பர். எஸ், கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போத் assertion அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ. தப்பு. both assertion and reasons are true. தப்பு. both assertion is true but reason is false. assertion ட்ரூவாக இருந்துச்சு. no, assertion தான் தப்பாக இருக்குது. so C is also wrong. so D is correct. assertion is false but reason is true. சரியா, so both assertion and reason is true but reason is not correct for the explanation அப்படின்னு சொல்ல. assertion in false ஏன்னா 22/7ங்கிறது இட்ஸ் a pi value. so this is wrong. இது irrational numbers தான் கன்சிடர் ஆகும். பட் 22/7ங்கிறது p/q ஃபார்மில் இருக்குது, அது ஓகே. ஆனால் இது assertion அண்ட் ரீசனிங்க்கு ஓகேவாக வரும், பிகாஸ் ட்ரூவாக வரும், ஏன்னா இது p/q ஃபார்மில் இருக்குது. பட் இது எழுதும் போது எப்படின்னா 22/7 எப்பவுமே irrational numbers தான் கன்சிடர் ஆகும், பிகாஸ் இது ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே இருக்கும். அண்ட் 22/7 இஸ் அ பை வேல்யூ. ஸோ assertion இஸ் ஆல்சோ ஃபால்ஸ், ரீசன் இஸ் கரெக்ட். பட் இந்த ஃபார்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுவும் கரெக்டாக தான் உங்கள் இது ஆகும். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஃபார் திஸ் கொஷின். 2 ஆன்சர் இதுக்கு கரெக்டுன்னு சொல்லலாம். பட் இது வந்து அசர்ஷன் ரீசனிங்கிறதுனால, அதுவே அசர்ஷன் ரீசனிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா அசர்ஷனும் ரீசனிங் வந்து ட்ரூவாக போயிடும். ஏன் 22/7 இஸ் இன் த ரேஷ்னல் ஃபார்ம் பட் ரீசன் இஸ் நாட் கரெக்ட் ஃபார் த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். போத் ஆர் கரெக்ட் ஃபார் திஸ் கொஷின். ஓகேயா, நீங்கள் ஏதோ ஒன்று சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க, பட் போத் ஆர் கரெக்ட். ஓகேயா, வேறு என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின்ஸ்க்கு பாருங்கள், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் அசர்ஷன் 22/7 இருக்குல்ல, அது என்ன சொல்கிறாங்க, ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா இது 3.14257ங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸில் வந்து ஒரு டெர்மினேட்டிங் ப்ளஸ் ரெக்கரிங்னு இருக்கும். பாயிண்ட்டுக்கு அடுத்த நம்பர்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதை வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர்ஸ். இன் கேஸ் ஆஃப் ரீசன் பை இஸ் ஈக்குவல் டு 3.14159 மீன்ஸ் டாட் அப்படின்னு வருது. இஸ் அ irrational நம்பர்ஸ். பட் 22/7 எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிஃப்ரெண்ட்டாக வருது பாருங்கள். 3.142857 வந்து ரிப்பீட் ஆகிட்டே போகிறதுனால ஸோ இது வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ். பட் பையோட வேல்யூன்னு கேட்டாங்கன்னா 22/7 இஸ் ஈக்குவல் டு 3.14 இப்படி தான் நீங்கள் எழுதி எந்த கொஷனும் சால்வ் பண்ணுவீங்க. பட் கொஷன் அசர்ஷன் அண்ட் ரீசனிங்கில் வந்துச்சுன்னா ஆப்ஷன் டி வில் பி த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷன். ஸோ ப்ளீஸ் மார்க் இட் as டி, டோன்ட் மார்க் இட் ப்ளீஸ் மார்க் இட் as பி, டோன்ட் மார்க் இட் as டி. அதுவே அசர்ஷன் அண்ட் ரீசனிங் இல்லாமல் 22/7 எதா டினோட் பண்ணும், பை டினோட் பண்ணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பி வில் பி ஆல்சோ கரெக்ட், டி வில் பி ஆல்சோ கரெக்ட். பட் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கேட்கும்போது பி. ஓகேயா, ஃபைன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா அசர்ஷன் அண்ட் ரீசனிங்கில் இன்னொரு கொஷின்ஸ் இருக்குது. √3 இஸ் அ irrational நம்பர். எஸ், திஸ் இஸ் அன் irrational நம்பர். ஃபர்ஸ்ட் இஸ் கரெக்ட். ரீசன் என்னென்னா square root of a positive integer which is not a perfect square is an irrational number. Which is not a perfect square, இது எப்பவுமே irrational numbers இருக்கும். Yes, this is also correct. So the answer will be both assertion and reasoning are true and the reason is the
கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அசெஷன் வந்து √3 irrational numbers கன்சிடர் ஆயிடுச்சா? ஸோ கரெக்ட். ஓகே, ரீசன் என்ன கன்சிடர் ஆயிருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்குல்ல, which is not a perfect square is also an irrational numbers. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத எல்லா நம்பர்ஸும் வந்து இர்ரேஷனல்ஸாக கன்சிடர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. அசெஷன் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ போத் அசெஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் த ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசெஷன். ரீசனோட எக்ஸ்பிளனேஷன் வந்து கரெக்டாக இருக்குது. அசெஷனுக்கும் ரீசனுக்கு வந்து காம்பினேஷன் கம்பைன் லைக் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும், ரெஃபர் பண்ணுன்னா இது பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனில் என்ன கேட்குறாங்கன்னா √3 ஹேஸ் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் அன் irrational நம்பர். ஸோ அசெஷன் இஸ் ட்ரூ. இன் கேஸ் ஆஃப் ரீசனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர் இதுக்கு தெரிஞ்சிருச்சுல, not a perfect square and has a non-terminating and non-recurring decimal expansion. அதனால தான் இது irrational numbersன்னு சொல்கிறாங்க. ஸோ therefore A assertion and reasons are true அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகேயா, ஒரு குட்டி சமரைஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு என்னென்னலாம் படித்தோங்கிறது ஒரு குட்டி ரீகேப் மாதிரி சொல்லி முடிச்சிடலாம். ஓகேயா, ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். ரேஷ்னல் நம்பரோட டிஃப்ரென்ஸு, irrational நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸு, நம்பர் லைனில் எப்படி ட்ரா பண்ணுவீங்க எல்லாமே பார்த்தீங்க. ஒரு குட்டி சம்மரி மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு வந்து நான் √3 எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன், √2 எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் √6க்கு நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இது எல்லாமே தான் கட் ஷார்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ராயிங் திஸ் √2 √3 நம்பர் லைனில் எப்படி ட்ரா பண்ணுவோங்கிறது தான் இதெல்லாம் கட் ஷார்ட் மெத்தட். மேலே இருக்கிறது வந்து ஸ்பைரல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறது வந்து ஷார்ட்கட் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேயா, இன்றைக்கி வேறு என்னென்னலாம் பார்த்தோன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தோம், ஹோல் நம்பர்ஸ் பார்த்தோம், இன்டீஜர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ரியல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், டெர்மினேட்டிங்னா என்னென்னு பார்த்தோம், நான் டெர்மினேட்டிங்னா என்னென்னு பார்த்தோம், நான் டெர்மினேட்டிங்கில் 2 பார்த்தோம், ரெக்கரிங் அண்ட் நான் ரெக்கரிங்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாமே தான் லைக் என்னென்ன பார்த்தோம் அகெயின் சொன்னேன்னா டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங்கில் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங், நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் அப்படின்னு 2 டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கு எல்லாமே சொல்லியாச்சு. -∞ to +∞ அப்படின்னு இருந்துச்சுன்னா 0 to ∞, +∞ வந்து ஹோல் நம்பர்னு சொன்னேன். 1 to +∞ இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொன்னேன். -∞ to +∞ இஸ் இன்டீஜர்ஸ்ன்னு சொன்னேன். அண்ட் இதெல்லாம் எதால் டினோட் ஆகும் அப்படின்னு எல்லாமே சொன்னேன். நேச்சுரல் நம்பர் வந்து என்னாலே டினோட் ஆகும், ஹோல் நம்பர்ஸ் வந்து டபிள்யூஆல் டினோட் ஆகும், இன்டீஜர்ஸ் வந்து ஜெட்டாலே டினோட் ஆகும். எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ நோ இஷ்யூஸ், நத்திங், எதுவுமே டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் ரியல் நம்பர்ஸ்னால் என்ன சொன்னேன், ரேஷ்னலும் irrational நம்பர்ஸ் சேர்ந்து தான் ரியல் நம்பர்ஸ்ன்னு சொன்னேன். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன சொன்னேன், டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங்காக இருந்துச்சுன்னா அதை வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவே நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்காக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து irrational நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இன்னைக்கு பார்த்தோம். எல்லாமே பிட் பை பிட்டாக எல்லாமே பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன்ல √6, அதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஷார்ட்கட் மெத்தடில் உங்களுக்கு கீழே ஆன்சரோடு கொடுத்துருக்கு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி செஷன் அவ்வளோதான். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் மறந்துடாதீங்க கைஸ். அண்ட் பெல் பட்டன் இருக்கும் பாருங்கள், அதை டிங் அப்படின்னு அமுக்கிட்டு போயிட்டே இருங்க. அப்புறமா நெக்ஸ்ட் செஷன் வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ செஷன் வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல், எதுவுமே விடாமல் எல்லா செஷனையும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Until then, this is your master teacher, Hema, signing off from you. Tata, bye-bye.